அதுலதான் விக்கெட் எடுக்கிறோம் நாங்க. அதான் நம்ம ஸ்ட்ராட்டஜி. சரிதான். இங்க இருந்து பேசுங்க. ஓவரா ஹைட் பிடிக்கிறாங்க. இப்பே கிளம்பி ஓடி ஸ்கோர் குறா மட்டும் பாருங்க. போய்டா. டாட் டாட். போன பால் வைடு. ஓகேவா? அருண் போன பால் வைடு. போடு. ஷாட்ரா. பாலாஜி புடிச்சாரா? ஆமா. உட்காருங்க ப்ரோ. ப்ரோ நீங்க ஸ்ட்ரைட் டிரைவ் ஆடுறீங்களா? லெஃப்ட் ஹேண்ட் வச்சு ட்ரை பண்ணுவீங்களா? ஒரு ரைட் ஹேண்ட்ல பவர் கொடுப்பீங்களா? லெஃப்ட்ல தான் வருங்களா? லெஃப்ட். இந்த அண்ணா டாமினேட்டா இருக்கு. நீ ஒண்ணு இல்ல நான் சொல்றேன். ஒரு கை ஹோல்ட் பண்ண கூடாது. ரைட் வச்சு ஆடுறோம். சரி. எல்லாரும் இது வந்து எனக்கு ஒரு லேர்னிங் தான். எப்போ நான் ஒரு ஆல்மோஸ்ட் லைக் வேலை செஞ்சுன்னா நீ வந்து என்ன பண்றாங்க சும்மா ப்ராக்டிஸ் புரியல. அப்படியே அந்த பஞ்ச் இருக்குல்ல ரெடியா இருக்கேன் ப்ரோ. நம்ம மேட்ச் மேல பண்ண ஞாபகம் இருக்கா? அது பண்ண ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். பண்ணுங்க ப்ரோ. விட்டாருப்பா. விடுறேண்ணா. இது செம்ம கேட்ச் இது. புடிச்சீங்க ஆனா விட்டீங்க. என்ன அது? சிங்கிள் லாஸ்ட் பால். டாட் ராஜோனா போட்டீங்களா? சிங்கிள். ஷாட் பிளேஸ்மென்ட். Nice running. Good running, boys. அருமை. நான் சொல்றேன். தாண்டி சென்டர்ல இருக்குன்னா போச்சு. அவ்வளவுதான். ஐயோ ப்ரோ பேக்கப் ஷாட் ப்ரோ. ஷாட் ஜோனா. ஷாட் ப்ரோ. ஷாட். ஏய் எல்லாம் ரெக்கார்ட் ஆகும் பார்க்கணும் ஒழுங்கா. ஆகும் ப்ரோ. ஏன் ப்ரோ? ஆயிட்டு தான் இருக்கு. மழை வர மாதிரி இருக்கு. போய் வந்து ஆக பாரு. ஆகுது ப்ரோ. ஆயிட்டு அது ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்களா? அது மாத்தலாம். பிளிங்க் ஆகும்ல? இல்ல பிளிங்க் ஆகும். ஆகுது ப்ரோ. ஆகுது. என்ன ப்ரோ ஸ்ரீதர் பாலாஜி ஒரு டீம் இருக்கீங்க? ஸ்கோர் சொல்லுங்க. ஸ்கோர் 41. மேடம் நான் ட்ரைவ் பண்றேன் அப்புறம் கால் பாலாஜி ப்ரோ 7 ஓவர்ஸ் 6 ஓவர்ஸ் 7 ஓவர்ஸ் 16 காட்டுறீங்க இப்போ பாலாஜி கிட்ட நீங்க பின்னாடி நிக்கணும். ஷாட் தானா? இல்ல எனக்கு தெரியல. கசாலி வரணும்னு சொன்னாரு. வரல. ஓ அவ்வளோ பவுலிங் அம்பையர் நிக்கிறார். நம்ம எப்படி வந்தாரு? ஆட்டோ வந்தாரு. எனக்கு ஆட்டோ கிடைக்கல வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அங்க வாசல கொண்டு வந்து விட்டுட்டான். ஏமாத்து அப்ப வந்து நான் ஸ்விக்கி டிவி போட்டேன். நான் லேட்டா தானே சித்து கொஞ்சம் மீட்டிங்ல இருந்தாரு. நத்திங் டு டூன்னு சொல்லி டிராப் ஆயிட்டு விட்டாரு. சித்து எங்க மீட்டிங் ஸ்கோர் என்ன ப்ரோ? ஸ்கோர் 48.
பார்த்து பேசிட்டு இருக்காங்க ஒரு NTD அப்படின்னு சொல்லி அந்த பெஸ்டா ஆமா ஸ்டார்டா சொன்னா ஆனா இப்போ இது ஓ ஏய் இல்ல ஏய் அப்ப இதெல்லாம் வரும் அங்கேதான் மோஸ்ட்லி போகும் அவங்க என்னன்னா வெயிட்டிங் ஃபார் ஸ்ரீதர்னு சொல்றாங்க ஸ்ரீதர் ஜாயினே பண்ணல நம்மளுக்கு தெரியுது ஆமா அதுக்குள்ளே NTD சொல்லிட்டு போயிட்டா அவங்க என்ன சொன்னாங்க அக்கவுண்டிங் பேசிட்டு மறுபடியும் வர்றோம் அக்கவுண்டிங் க்ளோஸ் பண்ண எல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க பேசிட்டு NTD சொல்லிட்டு கிளம்பிட்டாரு பாருங்களேன் மீட்டிங் வச்சு 5 to 6 5:30க்கு NTD போட்டு எத்தனாவது பால் லாஸ்ட் பால் ஷாட்ரா சூர்யா 6 4 6 ப்ரோ மேல பிடிச்சான்னு கேட்டீங்களா மேல பட்ட மாதிரி தான் ஒரு ஸ்கோர் இல்ல ப்ரோ ஐயோ எனக்கு தெரியாதுப்பா அப்புறம் ரெக்கார்டிங் இல்லப்பா நம்ம பேசுறது படமா பிடிச்சி நமக்கே போட்டு ஏதாவது ஒரு வைப்ரேஷன் இருக்கும் அதுல மைக் அதெல்லாம் தெரியலடா போன கேம் சித்தாந்த் 2 மேட்ச் நாட் அவுட் மேல பட்டா 2 மேட்ச் நாட் அவுட் ரன் அவுட் சொல்றீங்க ஒரு ரன் அவுட் மேல பட்டு அப்படி அப்ப வந்தாலும் இமிடியேட் பாசிங் யூஸ்வலா கொசு வரவே யார் டீம் பண்ணி நான் பால் போடுறேன் ஒரு கிலோ அப்ப ஃபீல்டிங் டீம் ஆனானே இல்ல நான் வந்து பேட்டிங் டீம் கீப்பர் பேட்டிங் டீம் பவர் கீப்பர் 2 ரன்னா ப்ரோ 2 ரன் ப்ரோ ஆமா 2 3 சாரி எவ்வளவு ஸ்கோர் ஒரே இது அந்த ஸ்கோர் போட்டு போடு இது அதுக்காம இங்க வர என்ன பண்ணா என்ன பண்ண ஜோனா 51 ஜோனா 51 ப்ரோ 51 ரெண்டு பண்ணா ஆடுறா உங்களுக்கு முன்னே ஹெவியான பால் சார் நான் சொல்றேன் ஒரு கையில ஆடுறேன் ஓவர் ஓகே எனக்கு கைட்ட பால் கையில வரும் ஓரா ஒரு கையில கை எத்துரு இல்ல சாரி இல்ல கை எத்துரு இருக்கு ஒரு ரெண்டு பால் அப்போ ஓகே ஸ்டார்டர் போல பாயிண்ட் ப்ரோ 2 பால் நீ ஆடு அப்படியே ஆடு ஒரே கை தான் யூஸ்வலி கொசு வராதுங்க ஒரே கை நான் என்ன பண்ண போறேன்னா கொஞ்சம் பால் வெளில போடுறேன் நீங்க தான் அடிக்கிறீங்க லாஸ்ட் ஓவர் கொஞ்சம் பேர் போயிடுறா ஸ்கோர் 67 பவுலர் யாரு ஒரே சூஸ் பண்ணிக்கிறேன் ஸ்ரீதர் காணவே ஸ்ரீதர் கூட ஒரே நிமிஷம் ஸ்ரீதர் ஓவர் போட்டார் ஓகேவா ஓகே ஷாட் ஜோனா ஜோனா எவ்வளோ ப்ரோ ஜோனா மட்டும் எவ்வளோ 58 ஜோனா மட்டும் 58 ப்ரோ 15 பேட்டே காமிக்கல ப்ரோ டைம் போட ஐயோ சூர்யா தான் காஜ் ஆடி இருக்க 12 பால் 13 ரன் அதுல ஒரு 6 வேற யோசிச்சு பாருங்க கேட்ச் ப்ரோ இது இந்த அவமானம் உனக்கு தேவையா நான் எதிர்பார்க்கல ஏய் நீ போடா போடா ஓ 4 போயிடுச்சுங்க எத்துக்கை மட்டும் 8 தொட்டிட்டோமா ப்ரோ 80 பண்ண இவர் கை அவளே தப்பு தெரியுது 80 இல்ல அவுட் ஆல்போட் போட்டீங்க கஷ்டப்பட்டு ரன் அவுட் அடிச்சிருக்கேன்
பண்ண தெரியல உங்களுக்கு. ஆக்சுவலா இப்படி போயிருக்கணும் நானு. இப்படி குனிஞ்சு இப்படி எடுத்தேன் நான். கேமரா ஃபுட்டேஜ் இருக்குல்ல பாப்போம் எப்படி தப்பா பண்ண மாதிரி தான் இருக்கு. எங்க கேமரா எங்க வச்சு இது இங்க மேல மேல இருக்கு பாரு. எங்களுக்கு சொல்லிடுறான் கீப்பர் வேணும். நீ போடா டேய். ஆனா ப்ரோ ஃபுல் மேட்ச் நின்றுருக்கான் ப்ரோ. ஒரே ஒரு பிச் தான் இருக்கான். ஏய் கடைசி பால் காலையில என்னென்ன பேசினான்றீங்க? இப்படி ஆட போறேன் அப்படி ஆட போறேன். இன்னைக்கு அடிக்கிற அடிய பாரு அப்படி இப்படின்னா கடைசியில பார்த்தா அவங்க டீம்ல நைட் வாட்ச்மேன் இறக்கி விட்டுருக்காங்க. பயம் இல்லைங்க, லெக் ஸ்பின் போட்டாலே கொஞ்சம் இதாயிடுறாங்க. குடுத்து கடிக்கு ப்ரோ உஷாராங்க. பாருங்க விக்கெட்டே இல்லாம இருக்கும். இதுதான் ஸ்டெம்பர் யூஸ் பண்ணலான்னு. ஆமாம் ப்ரோ சைடாங்க சைடாங்க. பால் வரட்டும் ப்ரோ பொறுமையாங்க. நான் இது பண்ணிட்டேன். பேட்டிங் பேட்டிங் பேட்டிங். ப்ரோ திருப்பி இன்ஜுரி பண்ணேன். என்ன ப்ரோ காத்தல அடிச்சுட்டு இருந்துச்சு பாத்தியா? பயமா அதான் ப்ரோ ப்ரோ இதுவா இருக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. ஷாட் 4 ஃபீலிங் பாலாஜி. பத்தா 4 பத்தா. பாயிண்ட் ப்ரோ. பாலாஜி ஆஃப் சைட் இல்ல 70 84 ரன் ரேட் கரெக்ட்டா இருக்கு. ப்ரோ பாலாஜி லிஸ்ட் இல்ல. பாலாஜி சத்யான் இருக்கா? இருக்கா? இருக்கு. நான் யார் இல்ல பாத்துட்டேன். அவர் பார்த்து என்ன பண்ண போறாரு? பாத்துட்டா அவரு. அப்படியே பால் போய் இந்த பக்கம் சைடுல போறாரு. ஆனா எதுக்கு பாத்துட்டு சொல்றான்னு தெரியல. அதே ஐயோ, அடிச்சு bro. நீர்த்தி வச்சு அடிச்சாரு. அவர் பார்த்து என்ன பண்ண போறாருன்னு கேக்குறேன். ஓவருக்கு 2 ஓடி போதும் ஜி. நல்லா போ. கம் ஆன். வர்றான்டா என் தலைவன். காச்சு. ஸ்கோர் வந்துச்சு பாரு. பாலாஜி இவர்தான் அடி. நான் தெளிவாதான் யார் குணம் அடிச்சாரு? இல்ல வேலை இல்ல தப்பா பதிவாயிருக்கு. இல்ல கீழே பட்டு தான் போச்சு. அப்படியா? அதுவா இருந்தா கூட ஃபர்ஸ்ட் பாலே 6. ஆமாமா. நோரன் ப்ரோ. லைனுக்கு முன்னாடி தான். சாம் ஃபர்ஸ்ட் பால் 6. ஃபர்ஸ்ட் பால் 6 செகண்ட் பால் விக்கெட். தேர்ட் பால் சிங்கிள் இல்ல. ஒரு வைட் போச்சு. சிங்கிள் தானே? டாட். டாட் இன்னொரு டாட்டா. டாட் காஜி. புவி ஓடி வர வேகத்தை பத்தி ஓவர் குணா ஒரு டாட் பால் ஒரு சிங்கிளா? 6 ஒன்று போச்சு. ஒரு டாட் பால் ஒரு சிங்கிளா?
வைடா அது. அப்ப இன்னொரு பால் இருக்கு. இருக்கும் போன வாட்டி மாதிரி நினைச்சா ஒண்ணும் இன்னொரு பால் இருக்கு அப்போ. இன்னொரு பால் இருக்கு வா. பாதி இன்னொரு பால் ஃபர்ஸ்ட் பால் வந்து வைட் அது. ஆமா. வைடு சிங்கிள். bro எனக்கு தெரிஞ்சு டாட் ஒன்னு தான் நினைக்கிறேன். 2 டாட் ரெக்கார்ட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். குணா டாட் பாலே வைக்கல. சிங்கிள் அப்புறம் ஒரு டாட்ல ஒரு டாட் ஒரு சிங்கிள். ஆ பட்ரிச் இது ஒரு 10 ரன் தான் போயிருக்கு. கமான் 22 46 44 66 கரெக்டா இருக்கு. போடு ஃபீல்டு பாத்துக்க. பவுலர் ஷாட் 6. அருமை ஈஸி பார் அவ்வளோ வந்துச்சு. 28. பெரிய பவுலர் நினைச்சா போடு 2 3 ப்ரோ இந்த 2 காலையும் இப்படி நடக்கணும் ப்ரோ. கிராம்ஸா மேல ஃபுல்லா தூக்குறீங்களா? இந்த காலை இப்படி மடிச்சு இப்படி கையை இப்படி போயிடுறாரு. 34. 4 hours 47 required. 47. ஸ்ப்ரே இருக்குங்களா? ஸ்ப்ரே நோடா கீழே வந்து போகுது. அவ்வளோதான். நைஸ். வந்துச்சு பார் ஸ்கோர் வந்துச்சு பார். 40. போடு 6. அவ்வளோதான் வந்துச்சு. நீ ரொம்ப ஷார்ட்டா வருது. முடிச்சு விடு. இந்த ஒரு கமான் ஈஸி பால் மட்டும் அட்டாக் பண்ணிக்கோ. ஸ்கோர் வந்துச்சு. ஈஸி பால் மட்டும் பார்த்து கிடைக்கல பாருங்க. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஹேட்ரிக் ஹேட்ரிக்ல ஒரு பால் நடுவுல Wide. 337 இல்ல பின்னாடி எடுத்துறோம். ஓ பரவாயில்ல. மாட்டோம் ஈஸி பால் மட்டும் பார்த்து பாரு. விக்கெட் விட்டுறாரு. ஃபினிஷ் பண்ணிட்டோம். வீரர் இல்ல சித்தார்த் இருக்கான். இல்ல நெட் அன்னைக்கு எங்க சித்தார்த் பிரவேசிச்சாங்க. ஓர் சித்தார்த் 32 போனதுக்கு அப்புறம் அது வைடு தான் ஒண்ணு. இன்னொரு பால் இருக்கு. இல்ல இன்னொரு பால் இருக்கு. ஒன் மோர் ஒன் மோர் பால். போர் முடியுது ப்ரோ. அந்த ஹேட்லயே இருக்கு. ஓவராமா. ரெக்கார்ட் எவ்வளவு ப்ரோ? ப்ரோ 18 பால்ஸ் எவ்வளவு? 18 balls 27. ஓ 18 27 சூப்பர். ஒரு பவுல் டார்கெட் பண்ணி 53 ஸ்கோர். அருண் எப்படி ஸ்பெல் போட வருவாங்க? 54. தட்டாளி வராது. ஈஸி ஒரே ஓவர்ல முடிக்கலாம். பொறுமையா ஆடு. கரெக்டா நீங்க ஈஸியா போட வரீங்களா? இல்ல ஒரு ஓவர்ல அடிக்க வேண்டியது பிரச்சனை. ஏன் ஓவர்ல 19 ரன் அடிச்சால அதுக்கு சொன்னேன். தட்டாளி இருங்க பவுலிங் ப்ரோ. ப்ரோ அடிங்க ப்ரோ. இந்த ஓவர்ல ஜெயிக்கலாம். என் ஓவர்ல 27 அடிச்சாங்க. ஜெயிச்சிடலாம். என் ஓவர் சுதீர் ஓவர்லாம் அடிச்சிருக்காங்க. அவரை மட்டும் தனியா சொன்னா அவ்வளவுதான் எக்ஸ்ட்ரா வந்துச்சு சார். இன்னும் 22 தான். இன்னும் சித்தாந்த் எல்லாம் இருக்காங்க. 32 இருக்கான்.
26 பாலே போடலையா 24 தான் 6 அவ்வளவுதான் இன்னும் 6 தான் அவ்வளவுதான் ஹேண்ட்லிங் இட் 6 ரெக்கார்டு பால் போட்டு 8 ரன் கொடுத்த எங்கள் அண்ணன் கதாலி அவர்கள் நிப்பாட்டிட்டாங்க 17 கமான் 6 அவ்வளவுதான் நைஸ் ஸ்பூன் மாதிரி தூக்கிட்டே இருக்கேன் ஃபுல் பால் இன்னும் ரெண்டே தான் 2 ஷாட் ஆவே கமான் இன்னும் ஒரே ஷாட் தான் 5 to win லாபம் 5 to win ஜி ப்ரோ இந்த மேட்ச் கொடுத்தாருன்னா 28 5 ஒரு சிங்கிள் போனாங்களே கூப்பிடுங்கடா செல்லு What's up? On